என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தி மற்றும் கிருத்திகையினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தையே, உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆபத்து தானாகவே உன்னை விட்டு விலகப் போகின்றது. உன்னை தேடி வந்து உதவி செய்ய வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் இன்று வந்திருக்கின்றேன். எத்தனை பெரிய ஆபத்துக்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து விட்டேன். இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே உன்னை நல்ல மாற்றத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, இதை எல்லாவற்றையும் மாற்றி இனி உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா. நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து இனி மீற மாட்டேன். அதுபோல என் குழந்தையும் நீ இந்த தாயானவளின் அன்பிலிருந்து ஒருபோதும் மீறக்கூடாது. இத்தனை நாளும் அம்மா நமக்கு எதுவும் செய்யவில்லையா? இத்தனை நாளும் நம் தாயானவள் நம்மை விட்டு விலகி இருந்தாளா என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? அது அப்படி கிடையாது என் குழந்தை. ஒரு சில விஷயங்களுக்குள் நீ என்னை விட்டு, இந்த தாயானவள் என்னுடைய கருத்தை விட்டு தள்ளி நிற்கும் பொழுது அம்மா ஒரு சில விஷயங்களை நீ இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை விட்டு விலகி நின்றது உண்மை. ஆனால் உன்னை விட்டு ஒருபோதும் செல்லவில்லை. விலகி நின்று நீ சமாளிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அந்த உண்மைகளைத்தான் உனக்கு என்றும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. வெற்றி விடியல் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும். யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்து விட முடியாது. ஆபத்துக்கள் எங்கிருந்து எந்த நேரம் யாரால் வரும் என்பதனை நம்மால் கணித்து விடவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற சில உண்மைகளை உனக்கு நான் நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. உன்னோடு எது நடக்கிறதோ இல்லையோ, இந்த அம்மா நான் நினைத்து விட்ட மாற்றங்களை மட்டும் ஒரு பொழுதும் உனக்கு நான் கொடுக்காமல் இருந்தது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றிகளை நாம் எப்பொழுதும் சரியாக பின்பற்றும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். மிக பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலை கடந்தும் உன்னால் வாழ முடியும். எந்த சூழ்நிலைகளை தாண்டியும் உன்னால் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டது என்றால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் அல்லவா? உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இனி எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் கடந்து வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் என் பிள்ளை நம் தாயானவள் இப்படி நம்மை தேடி வருவாள் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாயல்லவா? நம் அம்மா நமக்கு எதையெல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்று நீ யோசித்திருக்க மாட்டாய். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய கற்பனைகளுக்கும் மீறி உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால்
உனக்கு அது என்னவென்று தெரியாமல் போயிருக்குமே தவிர, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒருபோதும் உன்னால் உணர முடியாமல் இருக்காது. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை, பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தோஷமான வாழ்க்கை ஒருவருக்கு அமைந்து விட்டது என்றால் அதை விட இனி வேறென்ன தேவைப்பட போகின்றது? உனக்கான அந்த வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன். அதுவும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டு நீ எதிர்பார்க்கின்ற நம்பிக்கையோடு உனக்கு அந்த வாழ்க்கையை நான் ஒப்படைக்க முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்திவிட முடியாது. யாரும் அவ்வளவு எளிதில் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட முடியாது. ஆனால் இனிமேல் உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதும் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமாக உனக்கு அவ்வளவு நன்மைகளையும் நடத்தி கொடுக்க நான் நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தீய சக்தி இதையெல்லாம் உனக்கு கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. அந்த சக்தி என்னவென்று நாம் உணர வேண்டிய நேரம் இது. எதனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. வேண்டும் என்றே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் அது காரணம் இல்லாமல் இருக்காதல்லவா? ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு மிக பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன் பலனாக இவர்கள் உன்னை எப்படியாவது பழிவாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பழிவாங்குகின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்துவிட இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் உனக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலையும் உனக்கு வந்ததல்லவா? இனிமேல் நமக்கு எதுவுமே வேண்டாம், இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே கஷ்டத்தை தான் கொடுக்கிறது என்கின்ற ஒரு மனநிலை உனக்கு வந்ததல்லவா? இந்த மனநிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலையை நீ நல்லபடியாக உணர வேண்டும். அதற்கு இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். சரியான தருணத்தை எதிர்நோக்கிய இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தொடர்ந்து வருகின்ற பல உண்மைகள் இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றி பல சிந்தனைகளை உனக்குள் என்னவென்று உருவாக்கி கொடுக்க போகிறது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரிதானா? உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சரிதானா என்பதனை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தும். நாம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் உனக்கே சந்தேகம் வருகிறதல்லவா? தெய்வம் நமக்கு இதை கொடுக்காமல் இருக்கின்றதே, அப்படியானால் இது நம் வாழ்க்கைக்கானது இல்லையா? இது இல்லை என்றால் நம்மால் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை உனக்குள் வருகிறதல்லவா? இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வைத்து விடுகின்றேன். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்றால் என் குழந்தையே, அதற்காக உன்னுடைய மனது எப்பொழுதுமே அதை நோக்கி தயாராக இருக்கும். இல்லை, எது கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் இந்த வாழ்க்கையில் சமாளித்து விடலாம் என்று உன் மனது நினைக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம் எதையுமே உனக்கு சரியானதாக கொடுக்க நினைப்பார்கள். இந்த வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த அவர்கள் நிச்சயமாக
தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி போல யாராலும் உனக்கு எந்த ஒரு வெற்றியையும் கொடுத்துவிட முடியாது. நான் இருந்து உனக்கு நடத்துவது போல வேறு யாராலும் உனக்கு இந்த சந்தோஷத்தை மீண்டும் உன்னிடத்தில் கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் எனும் பொழுது இனிமேல் இதையெல்லாம் எப்படி நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில் மட்டும்தான் உன்னுடைய முழு கவனமும் உனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு விடாமல் நீ இருந்து கொண்டிரு. உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை வேறெதுவும் செய்யாமல் அப்படியே இருக்கட்டும். நடக்கின்ற நன்மைகள் இனி என்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும். இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பேரதிசய மாற்றத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நம்பிக்கை கொண்ட நமக்கு வாழ்க்கை என்றுமே நல்லதை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை வேண்டாம் என்று உதறியவர்களும் உனக்கு ஆபத்தை கொடுத்து உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களும் இனிமேல் உன்னிடத்தில் நின்று நிச்சயமாக உதவி கேட்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இது போன்ற நேரங்களில் உன்னை தள்ளிவிடாமல், யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற எண்ணங்களுக்கு ஏற்ப நீ இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனதான அத்தனை நம்பிக்கையையும் நீ ஒரு சேர கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து நீ எப்பொழுதும் இந்த தாயானவளின் அன்பினால் திளைத்து வாழ வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்தால் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் தெய்வத்தையும் உணர்கின்ற தருணம் வாய்த்துவிடும். அதுபோல உனக்கு கிடைத்த இந்த தருணத்தையும் உனக்கு கிடைத்த இந்த தாயின் வார்த்தைகளையும் ஒரு பொழுதும் நம்பாமல் சென்று விடாதே. நீ என்னிடத்தில் என்னவெல்லாம் வேண்டி விரும்பி நிற்கின்றாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வாய்க்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏப்ரல் மாதத்தினுடைய 1ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் உன்னுடைய இல்லத்தில் அமர வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பேரதிசயங்களையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை புரிய வைத்துவிடும். நல்ல நேரம் உனக்கு என்னால் உருவாக்கி தர இந்த வாழ்க்கை அதற்கான விதியை வகுத்திருக்கிறது என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? நான் இருந்து நடத்துவதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கையோடு நீ என்னை நாடி வந்ததற்கு பலன் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னை நீ புரிந்து கொள்வாய். நான் நடத்துவதையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய். சூழ்நிலைகள் உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்குள் மிக முக்கியமான மாற்றங்களை நடத்தி தந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நிலையும் இந்த தாயின் அன்போடு உனக்கு நல்ல நிலையாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை கைகூடி வந்துவிட்டது. இனி யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டு தெய்வம் ஒருபொழுதும் உன்னை கைவிடாது என்பதனையும் தெரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற தீய சக்திகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துக்களும் இந்த வராகி என்னை தாண்டித்தான்
உன்னை தொட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எப்பொழுதும் உன்னால் அத்தனையையும் சாதிக்க முடியும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.